Hi friends, welcome to my channel S Kitchen. Today's recipe என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சுறா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியும் ஒரு பெரிய தக்காளியும் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது நான் நல்லெண்ணெயை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே இடிச்சு வச்சிருக்க பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சு விட்ட மசாலா எதுவும் சேர்க்காதனால வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய மீன் குழம்பு. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம சின்ன சின்னசா சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்து கூடவே காரத்துக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கின அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம புளி கரைச்சல் செய்யும் போது ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுவும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. புளி கரைச்சல்லாம் சேர்த்த அப்புறம் குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சுறா மீனை சேர்த்துடலாம். மற்ற மீன் போல இல்லாமல் சுறா மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும். அதனால நான் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வைக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் கூட பண்ணலாம். இல்லைனா மீனை முதலையே வேக வச்ச மீனை கூட நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நீங்களே பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சுறா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் 20 நிமிஷத்தில் மீன் குழம்ப ரொம்ப சூப்பராக தயார் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.